சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஆமா, இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். கண்டிப்பா. இப்போ நீங்க உங்க மொபைல்ல கூகுள் பேயோ இல்ல நெஃப்டோ யூஸ் பண்ணி பணம் அனுப்பும்போது ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். நம்பர் சரியா டைப் பண்ணிருக்கோம்னா 4 தடவை செக் பண்ணுவோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா அந்த அவசரத்துல ஒரு சின்ன தப்பு நடந்து தப்பான அக்கவுண்ட்டுக்கு பணம் போயிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய தலைவலி. பேங்க் அலைய வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு நாம அலச போற இந்த விவாதத்துல பிரச்சனை வெறும் பேங்க் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. ஒரு சாதாரண தட்டச்சு பிழை, அதாவது ஒரு கிளரிக்கல் எரர்னால ஒருத்தருக்கு 25 லட்சம் ரூபாய் தப்பான அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சு. 25 லட்சமா? அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா. அந்த பணத்தை பேங்க்ல இருந்து திரும்ப வாங்குறதுக்குள்ள ஜிஎஸ்டி துறை உள்ளே நுழைஞ்சி அந்த முழு தொகையையும் முடக்கிட்டாங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தப்பா போன பணத்துக்கும் ஜிஎஸ்டி துறைக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இந்த வழக்குல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். உங்கள் பணம் தவறுதலாக வேறொரு கணக்கிற்கு, அதுவும் ஒரு வரி பாக்கி வச்சிருக்கிறவரோட கணக்கிற்கு சென்றால் என்ன நடக்கும்? இத கல்கத்தா உயர்நீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட் அட் கல்கட்டா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறது நாம விரிவா பார்க்கலாம். இது நமது பேங்கிங் சிஸ்டம், ரிசர்வ் வங்கியோட விதிமுறைகள், அப்புறம் ஜிஎஸ்டி துறையின் அதிகார வரம்புகள்னு 3 தளத்துல நடக்கிற ஒரு சட்ட போராட்டம். முதல் பகுதியில இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். ஒரு நிறுவனம் தங்களோட பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தருக்கு ஆன்லைன்ல 20 லட்சம் ரூபாய் அனுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. பணம் போய் சேர வேண்டிய சரியான அக்கவுண்ட் நம்பர் 8005 அப்படின்னு முடியுது. சரி. ஆனா அவசரத்துல நடந்த ஒரு தட்டுச்சு பிழையால 8005 அப்படிங்கறதுக்கு பதிலா 80025 அப்படின்னு முடிகிற ஒரு சம்பந்தமே இல்லாத அக்கவுண்ட்டுக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. அடடா, இது ரொம்ப காமனான ஒரு தப்பு தான். ஒரே ஒரு நம்பர் மாறினதால வந்த வினை. அது மட்டும் இல்ல, இது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் ஒரு 5 லட்சம் ரூபாயை அதே தப்பான அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ ஆக மொத்தம் 25 லட்சம் ரூபாய் ஒரு தப்பான அக்கவுண்ட்டுக்கு வர வைக்கப்பட்டுடுச்சு இல்லையா? ஆமா. பணத்தை அனுப்புன நிறுவனம் தப்ப உணர்ந்த உடனே பதறி போய் அவங்க பேங்க கான்டாக்ட் பண்ணி பணத்தை உடனே திரும்ப கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அங்கேதான் நடைமுறை சிக்கல் ஆரம்பிக்குது. இப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேங்கிங் ரூல்ஸ் படி ஒரு முறை பணம் வேறொருவர் கணக்குல கிரெடிட் ஆகிடுச்சுன்னா அதை தன்னிச்சையா திரும்ப எடுக்கிற அதிகாரம் பேங்க்குக்கு கிடையாது. அதாவது பணத்தை ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? கரெக்ட். தவறாக பணம் வந்த கணக்கோட உரிமையாளர் சம்மதம் தெரிவிச்சா மட்டும்தான் பேங்க் அந்த பணத்தை திரும்ப அனுப்ப முடியும். அதனால பேங்க் அந்த 25 லட்சம் ரூபாயும் அப்படியே ஆன் ஹோல்டுல, அதாவது நிறுத்தி வச்சுட்டாங்க. இது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, பேங்க் ஒத்துக்கலனா நேரா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பேங்கிங் ஓம்புட்ஸ்மேன், அதாவது குறை தீர்ப்பாளர்கிட்ட போயிருக்கலாமே. அவங்க அங்கேயும் போனாங்க. ஆனா ஓம்புட்ஸ்மேன் அவங்களுக்கு சாதகமா எந்த உத்தரவும் கொடுக்கல. ஏன்? தப்பு நடந்தது உண்மைதானே? தப்பு உண்மைதான். ஆனா ரிசர்வ் பேங்க் ரூல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு. நெஃப்ட் அல்லது ஆர்டிஜிஎஸ் பண்ணும்போது அக்கவுண்ட் நம்பரை சரியா டைப் பண்ண வேண்டிய முழு பொறுப்பும் பணத்தை அனுப்புவருடையது தான். ஓ, அதனால நீங்க தப்பா டைப் பண்ணதுக்கு பேங்க் பொறுப்பேற்க முடியாதுன்னு கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? ஆமா, குறை தீர்ப்பாளரோட இந்த முடிவு சட்டப்படி சரிதான். ஏன்னா அவங்க பேங்கோட சர்வீஸ்ல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க முடியும். கஸ்டமர் செஞ்ச தப்புக்கு பேங்க குற்றம் சொல்ல முடியாது. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. என்ன அது? பணம் தவறுதலாக போன அந்த சம்பந்தம் இல்லாத நிறுவனம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. அப்படியா? இது வழக்கமா நடக்கிறது இல்லையே. உண்மைதான். அவங்க நேரா கோர்ட்ல ஒரு பிரமாண பத்திரம், அதாவது ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க? பணத்தை அனுப்புன நிறுவனத்துக்கோ எங்களுக்கும் எந்த பிசினஸ் தொடர்பும் இல்ல, இந்த 25 லட்சம் ரூபாய் எங்களுடையது அல்ல, பணத்தை அப்படியே திருப்பி தர எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். பேங்க் பணத்தை திருப்பி கொடுத்திருக்கலாமே. நாமும் அப்படிதான் நினைப்போம். ஆனா இங்கதான் ஜிஎஸ்டி துறை உள்ளே நுழையறாங்க. ஜிஎஸ்டி துறை ஏன் இதுல தலையிடுறாங்க? ஏன்னா தவறுதலா பணம் சென்ற அந்த நேர்மையான நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க ஜிஎஸ்டி துறைக்கு ஏற்கனவே பெரிய அளவுல வரி பாக்கி வச்சிருந்திருக்காங்க. ஓஹோ,
இப்ப புரியுது. இத தெரிஞ்சுக்கிட்ட ஜிஎஸ்டி அதிகாரிகள் சிஜிஎஸ்டி சட்டம் 2017 பிரிவு 79 பிராக்கெட்ல 1 பிராக்கெட்ல சி இத பயன்படுத்தி அந்த 25 லட்சம் ரூபாயும் முடக்கிட்டாங்க. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். இந்த பிரிவு 79(1) சி பத்தி நம்ம கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இது பலருக்கும் தெரியாத ஒரு சட்டம். இது வரித்துறையோட மிக வலிமையான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். சட்டத்துல இத கார்னிஷி ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? அதாவது ஒருத்தர் அரசுக்கு வரி பாக்கி வச்சிருக்காருன்னு வைப்போம். அவருக்கு 3ஆம் நபர் யாராவது பணம் தர வேண்டியிருந்தா அந்த பணத்தை வரித்துறை நேரடியாக பறிமுதல் செய்ய இந்த சட்டம் அனுமதிக்குது. ஓ, அப்போ வரித்துறை நேரா பேங்க் கிட்ட போய் உன் கஸ்டமர் எங்களுக்கு வரி கட்டணும், அவன் அக்கவுண்ட்ல பணம் இருக்கு, அதை நாங்க வரியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். அதேதான் இங்கேயும் செஞ்சிருக்காங்க. வங்கிக்கு உத்தரவிட்டு பணத்தை முடக்கிட்டாங்க ஜிஎஸ்டி துறை. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இது நியாயமா? சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட பணத்தை வேற ஒருத்தரோட வரி பாக்கிக்காக ஜிஎஸ்டி துறை எப்படி எடுக்கலாம்? அதுதான் இந்த வழக்குல எழுந்த மிகப்பெரிய சட்ட கேள்வி. இது நேரா ஹைகோர்ட் அட் கல்கட்டா ரிட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு விசாரணைக்கு வருது. வரித்துறை அதிகாரிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா அவங்களோட வேலை அரசோட வருவாய பாதுகாக்கிறது. ஒரு வரி நிலுவைதாரரோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு 25 லட்சம் வந்தா அவங்க முடக்க தானே செய்வாங்க. அவங்க நோக்கம் சரியா இருக்கலாம், ஆனா அவங்க செஞ்ச முறை சட்டப்படி தப்பு. கல்கட்டா உயர்நீதிமன்றம் இத ரொம்ப ஆழமா பரிசீலனை பண்ணாங்க. நீதிமன்றம் என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் செக் பண்ணாங்க? பேங்க் டாக்குமெண்ட்ஸ், 2 பேருக்கும் இடையில நடந்த டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் அந்த நிறுவனம் கொடுத்த பிரமாண பத்திரம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்தப்புறம் கோர்ட்டுக்கு என்ன புரிஞ்சுது? இந்த பண பரிமாற்றம் முழுக்க முழுக்க ஒரு எதிர்பாராத எழுத்துப்பிழை, அதாவது பியூர்லி இன்அட்வர்டன்ட் கிளரிக்கல் எரர் அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டது. சரி, தப்பா வந்த பணம்னு முடிவாயிடுச்சு. அப்போ ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 79(1)(c இங்க செல்லுபடியாகாதா? கண்டிப்பா செல்லாது. அதையே தான் கோர்ட்டும் திட்டவட்டமா தீர்ப்பளிச்சாங்க. அதுக்கு நீதிமன்றம் சொன்ன காரணம் என்ன? நீங்க ஒருத்தரோட பணத்தை முடக்கணும்னா அந்த பணம் சட்டப்பூர்வமா அவருக்கு சொந்தமானதா இருக்கணும். ஆனா இங்க அந்த பணம் வரி பாக்கி வச்சிருந்த நிறுவனத்துக்கு சொந்தமானதே கிடையாது. ஆமா, அவங்க தான் எங்க பணம் இல்லேன்னு பிரமாண பத்திரமே கொடுத்துட்டாங்களே. கரெக்ட். அவங்க வெறும் அந்த பணத்தை வச்சிருக்கிற ஒரு கஸ்டோடியன் மாதிரி தான். அவங்க எந்த வகையிலும் அந்த பணத்திற்கு உரிமையாளர்கள் இல்ல. அதனால வரி பாக்கிதாரருக்கு சேர வேண்டிய பணம்ன்ற கணக்குல இதை சேர்க்க முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. ரொம்ப சரியான தீர்ப்பு. ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருக்கறதாலேயே அவர் அந்த பணத்துக்கு முழு உரிமையாளர் ஆகிட முடியாதுன்னு ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. ஆமா, வரித்துறையோட இந்த முடக்க நடவடிக்கை அடிப்படை சொத்துரிமை சட்டங்களுக்கு எதிரானதுன்னு கல்கட்டா உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான இறுதி உத்தரவு என்னவா இருந்துச்சு? முடக்கப்பட்ட அந்த 25 லட்சம் ரூபாயையும் நீதிமன்ற உத்தரவு கிடைச்ச ஒரு வாரத்துக்குள்ள தவறுதலா பணம் அனுப்பின நிறுவனத்தோட இருவேறு பேங்க் அக்கவுண்டுகளுக்கே முழுமையா திருப்பி அனுப்பணும்னு பேங்குக்கு கோர்ட் உத்தரவிட்டாங்க. பரவாயில்லையே. 20 லட்சம் ஒரு கணக்கிற்கும் மீதமுள்ள 5 லட்சம் இன்னொரு கணக்கிற்கும் எந்த பிடித்தமும் இன்றி போய் சேர வேண்டும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. இந்த வழக்கு வெறும் ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வரப்போற பல சிக்கல்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கு. இது கேக்குறக்கு எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இந்த தீர்ப்போட தாக்கம் பத்தி நாம கண்டிப்பா பேசணும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன? முக்கியமா 3 தரப்புக்கு இதுல பானம் இருக்கு. முதல்ல வரி செலுத்துவோருக்கு. அதாவது நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி இல்லையா? ஆமா, உண்மையா நடக்கிற பேங்க் தவறுகளுக்காக வரித்துறை அப்பாவி மக்களோட பணத்தை முடக்க முடியாது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. 2வது தரப்பு பேங்க்ஸ், வங்கிகள் இதுல இருந்து என்ன கத்துக்கணும்? பேங்க்ஸ் வெறும் ஜிஎஸ்டி துறையோட நோட்டீஸை மட்டும் வச்சுக்கிட்டு உண்மையான உரிமையாளர் யாருன்னு விசாரிக்காம பணத்தை கண்ணை மூடிக்கிட்டு முடக்கக்கூடாது. ரொம்ப சரி. கஸ்டமர்ஸோட பணத்தை பாதுகாக்கிற கடமை பேங்குகளுக்கு இருக்கு. 3வது, வரித்துறைக்கு இதுல என்ன மெசேஜ் இருக்கு? வரித்துறைக்கு நிலுவைத் தொகையை வசூலிக்க அதிகாரம் இருந்தாலும் அடிப்படை சட்ட உரிமைகளை, அதாவது லீகல் ஓனர்ஷிப் பிரின்சிபல்ஸை மீறி அடுத்த ஒரு பணத்தை அவங்க எடுக்க முடியாதுன்னு கோர்ட் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட அந்த நேர்மையான நிறுவனத்தையும் நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க மட்டும் உண்மையை மறைச்சு பணத்தை தாங்களே வச்சுக்க ஆசைப்பட்டிருந்தா இந்த வழக்கு பல வருஷம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமா அந்த நிறுவனத்தோட நேர்மைதான் இந்த வழக்குல உண்மையான உரிமையாளருக்கு பணத்தை மீட்டு கொடுத்திருக்கு. அதே போல நாம இப்போ ஒரு ஃபாஸ்டான டிஜிட்டல் பொருளாதாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வேகத்துல இது போல தவறுகளும் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு.
இந்த தீர்ப்பு அத்தகைய தவறுகளால் ஏற்படுற தேவையற்ற சட்ட சிக்கல்கள்ல இருந்து நேர்மையான வணிகர்களை பாதுகாக்கும். எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. ரிசர்வ் வங்கியும் இத கருத்தில் கொண்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல நடக்கிற தட்டச்சு பிழைகளை சரி செய்ய இன்னும் சுலபமான ஒரு தீர்வு முறைய கொண்டு வரணும் இல்லையா? இந்த ஆழமான விவாதத்தோட முடிவுல இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்த மட்டும் சிந்திச்சு பாருங்க. ம் நாம் வாழும் இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட ஒரு சின்ன விரல் நுனி தவறு கூட எவ்ளோ பெரிய சட்ட போராட்டங்களை உருவாக்கலான்னு பார்த்தோம். ஆமா. ஆனா இப்போ வரி வசூலிக்கும் நடைமுறைகள் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மூலியமா ஆட்டோமேட் ஆயிட்டு வருது. எதிர்காலத்துல ஒரு வரி பாக்கிதாரரோட கணக்குல தப்பா பணம் வந்த உடனே ஒரு ஏஐ சிஸ்டம் எந்த மனுஷனும் தலையிடுறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை அரசோட கணக்குக்கு மாத்திட்டா என்ன ஆகும்? அது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையா இருக்குமே. கண்டிப்பா. ஒரு தட்டச்சு பிழையால பணத்தை இழந்தவர் அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிட்ட போராடி தன் பணத்தை எப்படி திரும்ப வாங்குவார்? தனிநபரின் சொத்துரிமையை பாதுகாக்கிறதுல நம்ம சட்டங்களும் நீதிமன்றங்களும் எவ்வளவு நுணுக்கமா செயல்படுதுன்னு இந்த வழக்கு காட்டுது. ஆனா தொழில்நுட்பம் வளரும் அதே வேகத்துல நமக்கான பாதுகாப்பும் நியாயமும் உறுதி செய்யப்படணுங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.